வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதி தேர்வுக்கு புதிய பாடத்திட்டம் வந்து வெளியிட்டிருக்காங்க. குரூப் 4 குரூப் 2 எல்லா எக்ஸாமுக்கும். ஸோ அந்த புதிய பாடத்திட்டத்தில் இலக்கண பகுதியில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 5 கேள்விகள் வந்து பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தெழுதுக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து சமச்சீர் புக்கில் இருக்க ஒவ்வொரு டேர்ம்லையும் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 3வது பருவத்துக்குரிய டாபிக் தான். இதுக்கு முன்னாடி இருக்க பருவங்கள் எல்லாமே நம்ம வந்து பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நீருழையில். நீருழையில் அப்படிங்கிறத வந்து நீர் கூட்டல் உழையில் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே என்ன இருக்கு, இருங்கிற மெய்யெழுத்திற்கு இங்கே ஊ இருக்கு. ஸோ அப்போ இரும் ஊவும் சேர்ந்து என்னவாக மாறுது, ரூவாக மாறுகிறது. ஸோ அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இது ரெண்டும் ஜாயின் ஆகி நீருழையில் ரூ மட்டும் நடுவில் வந்துடுது. ஓகேவா. அடுத்து மாறி கூட்டல் ஒன்று. இந்த மாறி ஒன்று இங்க ஓக்கு பதிலா யோ அப்படின்னு மாறி யோ ஒன்று அப்படின்னு சொல்லி மாறுது. ஓகேவா. நம்ம என்ன பார்த்தோம், ஆ இ அதுக்கெல்லாம் பதில யா பார்த்தோம்ல, அதே மாதிரி ஓக்கு பதில ஒன்று அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஸோ இத்து, இந்த தூக்கு பதில் இத்து பிளஸ் ஊன்னு பிரியும். ஊ வந்து என்ன போயிடும், மெய்யை விட்டு போனதுக்கு அப்புறமா இத்தும் ஏவும் சேர்ந்து தேவாக மாறி இருக்கு. அப்ப தேர்ந்தெடுத்து. ஸோ நான் ஏன் இந்த பிரிச்சு இந்த விதிப்படி சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸாம்ல கன்ஃபியூஸ் ஆகும், இது வருமா இது வருமானு. அப்ப இந்த விதிப்படி நம்ம போட்டு பார்க்கும்போது எது வருதோ அதை நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த விதியோட சேர்த்து சொல்லி தர்றேன். அடுத்து ஓடை குட்டல் எல்லாம் வந்து ஓடை எல்லாம். இங்க ஏ வந்து என்னவா மாறி இருக்கு, ஏயா மாறி இருக்கு. இங்க ஓ வந்து யோவா மாறி இருக்கு. ஓகேவா. ஸோ ஓடை எல்லாம். அடுத்து ஞானச்சுடர். இதை வந்து ஞானம் கூட்டல் சுடர்னு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈறுபொதல் விதிப்படி இம்மு போயிடும். இம்மு போனதுக்கு அப்புறமா இந்த சூக்கு நிகரான ஒற்றெழுத்து மெய்யெழுத்தான இச்சு வந்து சேர்ந்து வந்துடும், ஞானச்சுடர். அடுத்து இன்பு கூட்டல் உருகு வந்து இன்புருகு. இல்லை என்ன ஆகுதுன்னா, ஊங்குற எழுத்து மட்டும் போயிட்டு இன்புருகுன்னு அப்படியே சேர்ந்து வந்துடுது. ஓகேவா. ஸோ இன்பு கூட்டல் உருகு வந்து இன்புருகு. அடுத்து ரொம்ப முக்கியமானது இன்சொல், பண்பு தொகையில வர்றது. இன்சொல்லுங்கிறது இனிமை கூட்டல் சொல். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, மை அப்படிங்கிற ஈறுபொதல் விதிப்படி போயிட்டு இந்த நீ வந்து இன் பிளஸ் இ. ஓகேவா. அந்த இன் பிளஸ் இல அந்த ஈயும் போயிட்டு இன்னு மட்டும் வந்துடும், இன்சொல்னு வந்துடும். ஓகேவா. அப்ப இது ஈஸி தான். இன்சொல் என்பது பண்பு தொகையில வரும், இனிமை கூட்டல் சொல்லுன்னு பிரிக்கலாம். அடுத்து அறம் கூட்டல் கதிர், அறக்கதிர். இதுல என்ன ஆகுதுன்னா, ஈர்ப்பொதல் விதிப்படி இம்மு போயிட்டு இதுக்கு நிகரான ஒற்றெழுத்தான ஈக்கு வந்துடுது. ஸோ அறக்கதிர். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. ஸோ டூவை வந்து இட்டு பிளஸ் ஊன்னு பிரிக்கலாம். உக்குரல் வந்து மெய்விட்டோடும் அப்புறம் இட்டும் ஏவும் சேர்ந்து டேவாக மாறுது. அடுத்து கண் இல்லது. கண் இல்லது அப்படிங்கிறதுக்கு பதிலாக கண் நில்லது அப்படின்னு வந்துடுது. ஏன்னா இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த இன் வந்து இரட்டிப்பாகும், இரட்டிப்பாயிட்டு இந்த ஒரு இன் வந்து ஈயோட சேர்ந்து நீயாக, இது ரெண்டும் சேர்ந்து நீயாக மாறுது. இந்த இன் அப்படியே இருக்கும், கண் இல்லது அப்படின்னு சொல்லி வந்துடுது. அடுத்து மழை அளவு. இங்க என்ன ஆகுது, ஆ வந்து யாவாக மாறுது. அப்ப மழை கூட்டல் அளவு ஆ போடணும். ஸோ யா வந்துருந்துச்சு அப்படின்னா ஆ இ அதுதான் வரும். அப்ப மழை அளவு அளவு. இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, தன்னாடு அப்படிங்கிறது தன் கூட்டல் நாடு அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு. இங்க நாடுங்கிறது இந்த நாவாக மாறி இருக்கு. இவை கூட்டல் இல்லாது, இவை இல்லாது. இங்க ஈ வந்து என்னவா மாறி இருக்கு, இந்த ஈயாக மாறி இருக்கு. இவை இல்லாது. தான் ஒரு, தான் கூட்டல் ஒரு. ஸோ இங்க என்ன ஆயிருக்குன்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் ஜாயின் ஆகி உயிர்மெய் எழுத்தா இன்னும் ஓவும் சேர்ந்து நோவாக மாறி இருக்கு. அடுத்து எதிரொலித்து, எதிர் கூட்டல் ஒலித்து. இங்கேயும் என்ன ஆயிருக்குன்னா, இருங்கிற மெய்யெழுத்து ஓங்குற உயிரெழுத்து சேர்ந்து இர் பிளஸ் ஓ வந்து ரோவாக மாறி இருக்கு, எதிரொலித்து. முதுமை கூட்டல் மொழி. இதுவும் எதுல வந்துடும், பண்பு தொகையில வந்துடும், முதுமொழி. முதுமொழின்னா முதுமை கூட்டல் மொழி ஈறுபொதல் விதிப்படி மை போயிட்டு அப்படியே இது ரெண்டு இயல்பா ஜாயின் ஆயிருக்கு. முது கூட்டல் மொழி முதுமொழி, முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. அவ்வளவுதான். ஸோ இந்த 16 என்ன செகண்ட் 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்ம்ல வரக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்துருக. அதை ஒரு தடவை நம்ம பார்த்தலாம். நீருழையில் அப்படிங்கிறது நீர் கூட்டல் உழையில் அப்படின்னு வரும். மாறி கூட்டல் ஒன்று மாறி ஒன்று. தேர்ந்தெடுத்து, தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை எல்லாம்.
ஞானச்சுடர் ஞானம் கூட்டல் சுடர். இன்புருகு இன்பு கூட்டல் உருகு அப்படிங்கிறதா இன்புருகுன்னு வந்திருக்கு. இன்சொல் இனிமை கூட்டல் சொல். அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர். நாடென்ப நாடு கூட்டல் என்ப. கண் கூட்டல் இல்லது கண் இல்லது. மலை அளவு மலை கூட்டல் அளவு. தன்னாடு தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது இவை இல்லாது இவை இல்லாது. தானொரு தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 7th 3rd டேர்மில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.